முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞரை விளக்கம் மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது பல விதங்களில், பல எங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்ம சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அவர் அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கூட்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவர் பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடிச்சு முடிச்சு கொடுத்துருங்க அப்படிம்பா. அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து முரளி சார் அவர்கள். அந்த அவங்க குழுவே முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேரும். அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரொம்ப தே ஆர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முரளி சாரன்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன். ஏன்னா பேரை சொல்லணும்ல, அப்போ தானே மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயனன்னு சொல்லியிருக்கேன் நாங்கள். அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயனன்னு சொன்னாங்க. பட் எனிவே நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் 2மே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சிருக்கலாம் மேடம் தம்பி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கட்டி பிடிக்கிறாரு, என்பி சாய வைக்கிறாரு. கரெக்டா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்க பார் நீ, சூப்பர். ஆனால் ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லருக்கு வந்து நம்ம ரவி மரியா உள்ள நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு. அது அவருடைய காஸ்டியூம், ரவி மரியாவுடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அது இவனே பிளான் பண்ணியிருப்பான். ரவி மாதிரி எங்கே போனாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிட்டு ஒரு தானே வேலை செஞ்சுட்டுப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு அப்படி இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவி மரியாகிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் வந்துட்டுருக்காரு. அவர் டெஃபினட்டாக இப்போ சமய காலத்தில் அவர் வர்ற படமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ் வரிசையில் மிகப்பெரிய குணச்சித்திர, அதை சொல்லுவேன், எந்த கேரக்டர்னே சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில் அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அசோகன் சாருடைய சன்னு சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இசையமைப்பாளர், பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய அன்பு தம்பி எழுதின பாடல். எங்கே அவர் கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள். அந்த வரிசையிலான இதில் வந்து பயங்கர கிக்கேத்தர பாடல்கள் எப்படிராக பிடிச்சி அதெல்லாம், அந்த வரிகளெல்லாம் ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு, நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். உதய் சினிமா மட்டும் எடுத்து அவன் வந்து சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர
இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார், கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், அனைவருக்கும் வாழ்த்து. வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசுன்னு தெரியல, படபடபடன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி, அவங்கள நான் வர வச்சுருக்கேன். எங்கள் சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலி இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்து நண்பர்கள் சபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருக்கேன், எனக்காக வந்துருங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோட ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழக்கத்தை வந்து லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்போல்லாம் என் கூட என்னை வந்து ஒரு தம்பி போல் சார் சொன்ன என்னை வந்து பார்த்துக்கிட்டு தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க, தினா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை வந்து நீங்கள் கூட என்னுடைய மேக்கப் மேன் அண்ணன் வந்து கூடயே இருந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீயன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரினாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி நம்ம யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்ன நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு வந்து காலையிலே ஃபர்ஸ்ட் வந்து நின்று வரை இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம், ஏன்னா வந்து அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்கணும் இப்படி நடினுவார், அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டில் உட்காந்து எனக்கு தெரியல அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவிமேரி எந்த இடத்துல எல்லாமே இப்போ கிரிக்கெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவிமரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமை எல்லாரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நான், அஸ்வினி, இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்கறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம் பண்ணுவேன். அவர் இப்படி கண்ணாடியை மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை
இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பாரு. சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டிட்டு ரிட்டர்ன் வந்துடும். நான் போய் சார்ட்டு சொல்லுவேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஐயா என்னங்கய்யா இது சரிங்க பாருங்க அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரான்னு. கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கைட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவிமரியா சார் நிறைய சொல்லியிருக்காரு. புகழ் இது சேனல் ஒன்று அங்கே ரசிக்கிறது வேறடா, இது 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 வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் எல்லாமே பார்க்கறதுக்கு ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும் அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஹாய்ங்க அவர் பேசுறதே பொறுமையாக இருக்கு. நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுறாரு, உண்மையிலேயே அவர் குழந்தை மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகிற அப்புறம் மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடியூஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுங்க, இல்லை நீங்கள் பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் கேள்வி விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி எங்களோட ஜூ கீப்பரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் 26 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும், இந்த படம் மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதையை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை எடுத்துகிட்ட ஏபி இன்டர்நேஷ்னல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஆகட்டும், ஒரு லைட்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல கருத்தை நம்ம எடுத்திருக்கோம், இது போய் சேரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ் நீங்கள் தான், பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்ன தான் நாங்கள் நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா எனக்கு திடீர்னு நிறைய பேர் எனக்கு படப்படப்படன்னு ஆகி போச்சு. நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா, பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி.